எல்லாருக்கும் வணக்கம். தி ஸ்மைல் மேன் சரத்குமார், இனியா, மெட்ராஸ் படத்தில் நடித்த அன்பு, அந்த கேரக்டர் நடித்த அவர் பேர் தெரியல. அவர் இது மாதிரி நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு தனி மனித அன்புக்கு ஏங்குறேன் யாருமே இல்லைன்னு நினச்சி கொலை பண்ணுறக்க ஆரம்பிக்கிறாரு வில்லன். அவர் ஒரு இடத்துல ஒரு அன்பு கிடைக்கிது, அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிடுறாங்க அவங்க 2 பேருமே. அதனால் சைக்கோ மாதிரி அதுக்கு காரணமானவங்களை எல்லாத்தையும் கொல்றாரு. காரணமாக இருந்த ஒருத்தரை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்கோ மனநிலையில் கொலை பண்ணுறாரு. இவ்வளோ தாங்க கதை. பழைய கதை தான். சைக்கோ ஒருத்தர் சைக்கோ வர காரணம் அவனை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இதுதான் காரணம், இதுதான் கதை. இதை எப்படி ஒரு சிஐடியாக இருக்கிற சரத்குமார் கண்டுபிடிக்கிறாரு கிளைமேக்ஸில், அந்த சைக்கோ கில்லனை எப்படி கொள்றாரா இல்லையா, கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. நல்லா இருக்குதுங்க படம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணியிருக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் மியூசிக்கு கொஞ்சம் வேலையை பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் வில்லனே காமிக்கிறாங்க யாருன்னு. இது மாதிரி நிறைய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் எப்பவும் போல் முடிச்சிட்டாங்க. எல்லா படத்துலையும் எப்படி முடிப்பாங்க, ஒரு இப்போ போலீஸ் அதிகாரி இல்லை சிஐடி, இந்த போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி ஒரு க்ரைமை கண்டுபிடிக்கிற அதிகாரினால் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அவருக்கு ஒரு வியாதி வரும். அந்த வியாதியிலேருந்து அவர் அப்படியே அந்த வியாதியை வச்சுட்டு அவர் கண்டுபிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய படம் இருக்குது பார்த்திங்களா. அதே கதையை தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சரத்குமார், அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, பழசெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு வியாதி இருக்குது. அதையும் மீறி உள்ளே கண்டுபிடிச்சார் இல்லையா, கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. அந்த வில்லன் யாருங்கிறது அப்படியே ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறான்னு வைங்களேன். இதுதானுங்க கதை. படத்தை வேறு என்ன புதுசாக சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது மாதிரி படம் வந்தது இல்லைன்னு கேட்டால் 1000 லட்சம் படம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் படம் பார்க்கணும். எந்த இதுவும் இல்லை. ஆனால் எந்த ஆபாசமோ, செக்ஸியான பாட்டோ, இல்லை ஆபாச வசனமோ, இல்லை பாட்டு போட்டு மொக்கை போடுறதா, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் ஈஸியாக போகுது. அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி போகுது. ஆனால் அடுத்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. மொக்கையாக இருக்காது. ஒரு வழியாக நல்லா போகணும் வைங்க, மொக்கையாக இருக்காது. எல்லாம் இப்போ இந்த பெரிய படம் 500 கோடி செலவழிச்சேன், 400 கோடி செலவழிச்சேன்னு சொல்லி மொக்கை போடுறத விட இந்த படம் நல்லா தான் இருக்குதுங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. 2 மணி நேரம் உங்களுக்கு பொழுதுபோக்கில் போய் தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா, காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் 10 மணிக்கு வரீங்க, 1 மணிக்கு வெளியே வர்றீங்கன்னா, அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது. எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு நானே கேரண்டி. படத்தில் இப்போ பழைய படமே தான், பழைய படம் பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். புதுசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இருந்தாலும் இவனுங்க பில்டப் கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய அப்படியே அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து அந்த படம் ஒன்றும் இல்லாமல் போகுது பார்த்தீங்களா. அது நிறைய படம் சமீபத்துலேயே ஒரு படத்தை வச்சு செஞ்சிங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, பெரிய உச்ச நடிகர் படம், அதுவும் சரி. அதுக்கு முன்னாடி நான் இப்போ அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிற அவர் படம் சரி. இதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணணும். இந்த மாதிரி படம் எடுத்தவங்க கூட பார்க்கல, போர் அடிக்காமல் போயிடு. இதுதான் உண்மை. படத்தை சிம்பிள் தாங்க. ஒரு சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாரு சரத்குமார், சிஐடி சரத்குமார் கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளோதாங்க. படம் பார்க்கல, ஃபேமிலியோடு பார்க்கல அப்படின்னு கொலையுமே பெருசாக அப்படியே அர்த்தத்தை காமிச்சு ரொம்ப அருவறுப்பாகலாம் காமிக்கல. நீட்டாக தான் இருக்குது. கொலை பண்ணது தான் காமிப்பாங்களே தவிர எப்படி கொலை பண்ணுறான், ஏங்க அதை கொலை பண்ணுறான் அப்படின்னு, அதை ஏன் கொலை பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அந்த கொலை பண்ணுறத விஷுவலாக காமிக்க மாட்டாங்க. விஷுவலாக காமிச்சா தான் நம்ம குழந்தையோடு பார்க்க முடியாது. வன்முறை அதிகமாக இருக்கே. விஷுவலாக காமிக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக தான் காமிச்சிருப்பாங்க. எல்லோரும் படம் பார்க்க வேண்டிய படம் தான், நல்ல படம் தான். எல்லாருக்கும் நன்றி. எல்லா இடத்துக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.